பானு, இப்போது அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதித்த அந்த உச்சநீதிமன்றம் பிறப்பித்த 10 முக்கிய உத்தரவுகளை இப்போது நாம் பார்க்கலாம். அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை செய்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் ஆகியோர் அடங்கிய அமர்வு அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு தடை விதித்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்பட்ட அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அமலாக்கத்துறை அனைத்து எல்லை வரம்புகளையும் மீறியுள்ளது என்று நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறை அனைத்து எல்லை வரம்புகளையும் மீறி இருக்கிறது என்று. அமலாக்கத்துறை டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடுகள் ஊழல் நடந்திருப்பதாக கூறப்பட்டால் அந்த மூல வழக்கு எங்கே இருக்கிறது என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்று பிறப்பித்த உத்தரவில் கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். தனி நபர், டாஸ்மாகில் பணிபுரியும் ஒரு தனி நபரோ ஊழியரோ செய்த ஒரு குற்றத்தை நிறுவனத்தின் குற்றமாக மாற்றக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் அங்கு அமலாக்கத்துறைக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தும் போது பெண்கள் உள்ளிட்ட ஊழியர்களை இரவு வரை விசாரித்தது நியாயமா என்ற கேள்வியையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PR கவாய் மற்றும் அகஸ்டின் அடங்கிய முதன்மை அமர்வு பிறப்பித்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே அமலாக்கத்துறை இந்த விசாரணையில் தலையிட்டது ஏன் என்ற கேள்வியையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அந்த உத்தரவில் கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். அமலாக்கத்துறை விசாரணை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்ற கண்டனத்தையும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்த அரசு நிறுவனத்தையும் குற்றவாளியாக மாற்றுவதற்கு இந்த அமலாக்கத்துறை விசாரணை மூலமாக முயற்சி செய்யலாமா என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வியை எழுப்பியிருக்கிறது. நிதி சார்ந்த முறைகேடுகள் டாஸ்மாகில் நடந்தால் அது எங்கு நடந்தது என்பதை நிரூபிக்க முடியுமா என்றும் நீதிபதிகள் PR கவாய் மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் ஆகியோர் அடங்கிய முதன்மை அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கிறது. டாஸ்மாக் வழக்கை கிரிமினல் வழக்காக எப்படி பதிவு செய்ய முடியும் என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கோடை விடுமுறைக்கு பின் இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் விசாரணைக்கு தடை விதித்து பிறப்பித்த உத்தரவில் 10 முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. அந்த முக்கிய உத்தரவுகளை தான் இப்போது நாம் பார்த்தோம் பானு.